2024 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற எங்களுடைய வடக்கு மாகாண சபையினுடைய அவைத்தலைவர், கட்சியினுடைய சிரேஷ்ட உபதலைவர் அண்ணன் CVK சிவஞானம் அவர்களே, இந்த நிகழ்விலே என்னோடு கூடியிருக்கின்ற என்னோடு இந்த மேடையிலே வீட்டிருக்கின்ற என்னுடைய சக வேட்பாளர்களான சகோதரி சுரேகா அவர்களே, சகோதரி கிருஷ்ணவேணி அவர்களே, முன்னாள் மேயர் ஆனோல்ட் அவர்களே, ஜனாதிபதி சட்டத்தரணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் அவர்களே, மேனாள் மாகாண சபை உறுப்பினர் சுகிர்தன் அவர்களே, மேனாள் மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி சயந்தன் அவர்களே, தந்தை மேனாள் பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளராக இருந்த தம்பி பிரகாஷ் அவர்களே, தந்தை செல்வாவினுடைய பேரன் இரும்பு மனிதன் நாகநாதனுடைய பேரனாக மேடையிலே வீட்டிருக்கின்ற இளங்கோவன் அவர்களே, இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற எங்கள் கட்சியினுடைய நிர்வாக செயலாளர் அண்ணன் குலநாயம் அவர்களே, எங்களுடைய கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் அண்ணன் சுலமன் சிறில் உட்பட்ட இந்த மண்டபத்திலே கூடியிருக்கின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கங்கள். தமிழர்கள் ஒரு தேசிய இனம். தமிழர்களுக்கு உரித்தான அவர்களுடைய வரலாற்றின் அடையாளங்களை நாங்கள் கையிலே எடுத்துத்தான் 1949ஆம் ஆண்டு தமிழீழத்தின் தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியை உருவாக்கினார். அவர் அந்த கட்சியை உருவாக்கி பேசுகின்ற பொழுது அவர் ஆற்றிய உரை, கொழும்பிலே எழுதுவினைஞர் சங்க மண்டபத்திலே அவர் ஆற்றிய உரை, நாங்கள் வடக்கிலும் கிழக்கிலும் மட்டுமல்ல இலங்கையினுடைய பல பாகங்களிலும் சிறைந்து வாழ்கிறோம், மலையகத்திலும் எங்களுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், நாங்களாக இந்த மண்ணிலே வாழுகின்ற உரித்துடையவர்கள், எங்களுக்கு ஒரு மொழி அடையாளம் உண்டு, எங்களுக்கு உரித்தான வரலாற்று ரீதியான பாரம்பரியமான நில அடையாளம் உண்டு, எங்களுக்கு உரித்தான கலாச்சார பண்பாட்டு அடையாளங்கள் உண்டு. உலகத்திலே பல தேசிய இனங்களுக்கு இருக்கின்ற அதே அடையாளங்களை கொண்ட ஒரு தனித்துவமான தேசிய இனம் நாங்கள். ஆகவே எங்களுடைய அந்த தமிழர்கள் என்கின்ற தேசிய அடையாளம் இன்று இலங்கையிலே நிர்மூலமாக்கப்படுகிறது, மெல்ல மெல்ல அழிக்கப்படுகிறது. அதனை காப்பாற்றுகின்ற பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது என்ற அந்த சாராம்சமான உரையை அவர் ஆற்றியிருந்தார். அதுக்கு பிற்பாடு அவர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்னாலும் தன்னுடைய உரையை ஆற்றியிருந்தார். இலங்கை தமிழரசு கட்சி என்பது தமிழர்களுடைய சுய நிர்ணய உரிமையை அடித்தளமாக வைத்து ஒரு சமஷ்டி கட்சி என்ற பெயரோடு தமிழர்களுக்கு இணைந்த வடகிழக்கு சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை அடிநாதமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதனுடைய கொள்கை பிறழாது, அதனுடைய அந்த தாகம் தீராது, அதனுடைய அடிப்படை வரலாறுகளை நிராகரிக்காமல் எங்களுடைய கட்சி இப்பொழுதும் அந்த நிலையான பயணத்தை செய்கிறது என்பதுதான் மிகவும் தெளிவான ஒரு விளக்கம். ஆகவே நாங்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கிடப்பில் இருந்த கட்சியை கூட 2004ஆம் ஆண்டு தமிழீழத்தின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அந்த கட்சி மீண்டும் வெளியிலே வந்தது. அதுக்கு ஒரு வரலாற்று காரணங்கள் உண்டு. அவ்வாறு வந்த அந்த கட்சியினுடைய பாரம்பரியம் 2004ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை மீண்டும் ஒரு புதுப்பொலிவை பெற்று அது பயணம் செய்கிறது. எங்கள் மீதான ஸ்ரீலங்கா அரசினுடைய யுத்தம் நடைபெற்று 2009 எங்களுடைய போரியல் வாழ்வு மௌனிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் தொடர்ந்து இன்று 15 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த கொள்கையை அடிப்படையாக வைத்து பயணிக்கிறோமோ, எந்த லட்சியத்தை நாங்கள் எங்களுடைய கொள்கையாக வரித்து கொண்டிருக்கிறோமோ, எந்த இனத்தினுடைய விடுதலை என்கிற அடிநாதத்தை நாங்கள் கருத்திலே கொண்டிருக்கிறோமோ, அந்த அடிப்படையில் தான் இந்த பயணத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்கள் இந்த மண்டபத்திலே நுழைந்திருக்கிறீர்கள்.
இந்த மண்டபத்தில் இருக்கிற உங்களிடம் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் யாரோ ஒருவர் இந்த தேசத்துக்காக வீரச்சாவை தழுவியிருப்பார். யாரோ ஒருவர் உங்களுடைய வீட்டிலே விழுப்புண் அடைந்திருப்பார். இந்த தியாக வேள்வியிலே யாரோ ஒருவர் உங்களுடைய குடும்பத்திலே காணாமல் போயிருப்பார். யாரோ ஒருவரை நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள். இது ஒரு தேசிய இனம் தன்னுடைய போரியல் வரலாற்றை கடந்து அந்த போராட்ட வரலாற்றுக்கு பிற்பாடு தன்னுடைய இயலுமைகளை கட்டி வளர்த்து கொண்டு செல்வதற்காக நாங்கள் செய்கின்ற பயணத்திலே காண்கின்ற ஒவ்வொரு வேதனையான சம்பவங்கள். இன்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அம்மாக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 12,000 பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று உலகம் சொல்கிறது. 1,46,600க்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள் என்று நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மறைந்த பேராயர் ராயப்பு யோசப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் அண்மையிலே வந்த அந்த ஜெனீவா தீர்மானம் இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படுகின்ற தீர்மானத்தை இப்பொழுது வந்திருக்கிற அரசும் நிராகரித்திருக்கிறது. மாற்றம் பற்றி சிந்திக்கின்றவர்களே, நாளைய வரலாறு பற்றி சிந்திக்கின்ற இளைஞர்களே, நாளை இந்த தேசம் பற்றி சிந்திக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே, திரும்பி பாருங்கள். இப்பொழுது ஒரு பரபரப்பு, ஒரு மாயை, ஏதோ நடந்து என்னவோ நடக்க போகிறது, ஏதோ மாற்றம் பெறப்போகிறது என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கிறோம். நல்லது நடக்கிற பொழுது நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவும் அதனோடு இணைந்து போகவும் அந்த மாற்றத்தோடு சேர்ந்து சிஸ்டம் சேஞ்ச், எங்களுக்கான தமிழர்களுக்கான அந்த உரித்துடைய வாழ்க்கைக்கான மாற்றத்தை நோக்கி நகர நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகவே தான் தென்னிலங்கையில் இன்று ஏற்பட்டிருக்கிற அரசியல் மாற்றம் சில வேளைகளில் அது ஒரு மாயையாக இருக்கலாம், அல்லது சில வேளைகளில் அது ஒரு நீண்ட பயணத்துக்கான தொடக்கமாக இருக்கலாம். ஆனால் அது நல்லதாக இருந்தால், அது நன்மை பயக்கக்கூடியதாக இருந்தால், அது எங்கள் இனத்தையும் அரவணைத்து செல்லுமாக இருந்தால் நாங்களும் உங்களோடு கைகோர்க்க தயார் என்பதை தென்னிலங்கை அரசியலுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இல்லை, கடந்த காலங்களில் நீங்கள் செய்த தவறுகளைத்தான் நீங்களும் செய்ய போகிறீர்கள் என்றால் வரலாறு திரும்பவும் ஒரு கதையை சொல்லும். அதனால்தான் நான் நினைக்கிறேன் 2010ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்து மஹிந்த ராஜபக்ச அரச கட்டில் ஏறுகிற பொழுது அவர் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு சிங்கள மக்களுடைய எண்ணங்கள் இருந்தது. அவரால் இந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும், அவரால் நல்ல ஒரு தீர்வை முன்வைத்திருக்க முடியும். அந்த அரிய சந்தர்ப்பத்தை, அந்த நியாயமான கோரிக்கையை தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத ராஜபக்ச குடும்பம் இன்று பூண்டோடு வெளியிலே போயிருக்கிறார்கள், கூண்டோடு போயிருக்கிறார்கள். அவருக்கு பிற்பாடு வந்தவர்கள் கூட இதய சுத்தியோடு அரசியல் பயணத்தை செய்வதற்கு தயாராக இருக்கவில்லை. சொன்னார்கள், ஆனால் செய்யவில்லை. இப்பொழுது வந்திருக்கிறவர்களும் ஒரு சிங்கள ஏகாதிபத்திய அரசியலுக்குள்ளால் வந்தவர்கள். இவர் ஒரு தீர்வை கொண்டு வந்தால் வெளியிலே இருக்கிற மஹிந்தவினுடைய அரசு, மஹிந்தவினுடைய பகுதி, ரணிலுடைய பகுதி, சஜித்தினுடைய பகுதி எவ்வாறு ஒத்துழைப்பு வழங்கப் போகிறது? சரி, இவர்களெல்லாம் சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்கி ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுத்து ஒரு தீர்வுக்கு இப்பொழுது இருக்கிற அனுரகுமார தலைமையிலான அரசு முன்வருமானால் எவ்வாறு பௌத்த பிக்குகள் அதற்கு ஆதரவளிக்கப் போகிறார்கள்? எல்லாம் எங்களுக்கு முன்னாலே இருக்கின்ற கேள்விகள். ஆகவே இந்த பயணம் என்பது மிகவும் கடினமானது. சிங்கள அரசியல் தலைவர்கள் நேர்மையோடும் இதய சுத்தியோடும் ஒரு அரசியல் தீர்வை தருவார்களா, அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்களா என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். 70 ஆண்டு கால அரசியல் வரலாற்றிலே, அதிலும் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஜனாதிபதி ஆட்சி முறையிலே ஒரு இடதுசாரி கொள்கையுடைய அரசு ஒன்று இன்று கட்டில் ஏறி இருக்கிறது, அரச கட்டில் ஏறி இருக்கிறது. மாற்றம் என்பது அங்கே நடந்திருக்கிறது. இது இன்று நேற்றல்ல, கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலாக அவர்கள் கிராமமாக மக்களை தேடி சென்று தங்களுடைய அரசியலை விதைத்து உருவாக்கியதன் விளைவை இன்று அவர்கள் ஒரு அதிகாரத்தில் வைத்திருக்கிறார்கள். நாளை நடக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஆசனங்கள், அவர்கள் எவ்வாறு இருக்கிற சகல இன மக்களையும் அரவணைத்து செல்ல போகிறார்கள் என்பதை இந்த உலகமும் பார்க்கிறது, தமிழர்களும் பார்க்கிறார்கள். ஆகவேதான் நாங்களாகத்தான் இந்த பூமியிலே இருக்க வேண்டும். நாங்கள் ஒரு அடையாளம் உள்ள இனம், எங்களுக்கான தேசம், எங்களுக்கான மொழி, எங்களுக்கான பண்பாட்டோடு வாழுகின்ற இனம் நாங்கள். எங்களுடைய அடையாளத்தை இழந்து விட்டால், எங்களுடைய இருப்பை இழந்து விட்டால், எங்களுடைய தேசத்தை நாங்கள் இழந்து விட்டால் நாங்கள் பிற யார் எங்களை பற்றி பேச போகிறார்கள்? இலங்கைக்குள் நாங்கள் கலந்து விட்டால், இலங்கையர்களாகவே நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் என்கிற அடையாளத்துக்கு யார் உத்தரவாதம்?
நாங்கள் சிங்கள மக்களுடைய கலாச்சாரத்தை மதிக்கிறோம், சிங்கள மக்களுடைய பண்பாட்டை மதிக்கிறோம், அவருடைய மொழியை மதிக்கிறோம். அதே அனைத்து உரித்துக்களும் எங்களுக்கு உண்டு. உங்களுடைய மொழி வருவதற்கு முதல், உங்களுடைய இனம் இங்கே வருவதற்கு முதல் நாகர்கள் இயக்கர்களாக தமிழர்கள் இந்த மண்ணை வாழ்ந்தார்கள், இந்த மண்ணை ஆண்டார்கள். அவர்கள் பஞ்ச ஈச்சரங்களோடு வரலாற்று ரீதியாக இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவை வரலாற்றில் இந்த மண்ணுக்கு உரித்தானவர்கள் நாங்கள். அந்த உரித்தான எங்களுடைய இறமை பறிக்கப்பட்டிருக்கிறது. பறிக்கப்பட்ட எங்களுடைய இறமையை மீட்டு நாங்கள் இந்த மண்ணிலே வாழ விரும்புகிறோம். இதனைத்தான் அடிக்கடி சம்பந்தன் ஐயா மறைந்த தலைவர் சொல்லுவார், எங்களுடைய இறமை எங்களுக்கான, எங்களுடைய இடுப்பு எங்களுக்கான. எங்களுடைய இடுப்பும் இறமையும் மிக மிக காத்திரமானதும் முக்கியத்துவம் மிக்கது. அதனால்தான் ஒரு தேர்தல் வருகிற பொழுது நாங்கள் கேட்கிறோம், ஒரு ஆணை தாருங்கள், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள். பாராளுமன்றத்தில் நாங்கள் 3 பேர் போயிருந்தால் என்ன நடக்கும்? யாராவது கருத்தில் எடுப்பார்கள்? பாராளுமன்றத்தில் 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பொழுது 2004ஆம் ஆண்டு விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டு காலத்திலே 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற பொழுது இலங்கையினுடைய பாராளுமன்றமே சில நேரங்களில் பார்த்து பயந்த நாட்கள் உண்டு. எங்களிடம் 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்த பொழுது கூட எங்களை ஒரு கருத்தாக அவர்கள் எடுத்துக்கொண்ட காலமும். நாங்கள் 2ஆகி 3ஆகி போனால் என்ன நடக்கும்? அதனால்தான் நான் உங்களிடம் கேட்கிறேன், எங்களிடம் ஒரு 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாங்களாக பாராளுமன்றத்தில் பேசுகின்ற, நாங்கள் கதைக்கின்ற, நாங்கள் வாக்களிக்கின்ற வல்லமையை கொண்டவர்களாக மாறுவோம். அது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. அந்த வல்லமை இல்லாமல் போனால், அதற்குரிய திராணி இல்லாமல் போனால், அதற்குரிய தைரியம் எங்களிடம் இல்லாமல் போனால் நாங்கள் பேச முடியாதவர்களாக மாறும். ஒரு நாட்டுக்கு நீங்கள் சென்றால் உடனே அந்த நாட்டிலே கேட்பார்கள், எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இலங்கையிலே, அதில் தமிழாக்கள் எத்தனை பேர்? நீங்கள் 5 பேர் என்றால் அவ்வளோ பெருசாக கருத்தில் எடுக்க மாட்டோம். நாங்கள் 15 பேர் என்றால் 15 பேர் இருக்கிறீங்களா? இதே பல இடங்களில் நான் கண்ட அனுபவம். உங்களுடைய இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இவ்வளவு பேர் இருந்து கொண்டு ஏன் நீங்கள் கதைக்க முடியாமல் இருக்கிறீர்கள்? ஏன் உங்களால் பேச முடியாமல் இருக்கிறது? பேசுவதும் அடையாளப்படுத்துவதும் எங்களுடைய உரிமை. அதனால்தான் வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற 2 தேர்தல் மாவட்டங்கள், யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம், வன்னி தேர்தல் மாவட்டம், 6 பேர் அங்கால் 12 பேர் இங்கே இருக்கிறார்கள். 12 தமிழர்கள், 1-2 விடுங்கள், 10 பேர் எடுபடலாம், தமிழர்கள் எடுபடலாம் 10 பேர். மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை, திருவோணமலை. மட்டக்களப்பிலே 5 பேர், திருவோணமலையும் அம்பாறையும் எங்களுக்கு ஒவ்வொன்று தான் கிடைக்கலாம். ஆகவே நாங்கள் அங்கே 4, 2, 6 எடுத்தால் கூட நாங்கள் ஒரு 14 எடுத்தாலே எங்களுக்கு 1 அல்லது 2 தேசிய ஆசனங்களை பெற முடியும். அதனால்தான் நான் உங்களிடம் சொல்லுகிறேன், நாங்கள் 15 பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் இந்த தேர்தல் களம், தம்பி பிரகாஷ் சொன்னது போல, இந்த களம் எங்களுக்கான ஒரு மாற்றத்தை தருகின்ற களமாக மாறும். இல்லை, நாங்கள் அதில் இருந்து நாங்கள் பின்வாங்கினால், எங்களுடைய மக்கள் சரியான முடிவுகளை எடுக்க தவறினால் நாங்கள் தோற்று போன இடமாக மாறிக்கொண்டே இருக்கும். எங்களிடம் இருக்கிற இயலமைகள் எங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும். விமர்சனங்கள் உண்டு, பேச்சுக்கள் உண்டு. இங்கே தலைவர் பேசுகிற பொழுது சொன்னார், ஸ்ரீதரன் இந்த கட்சியை விட்டு போயிடுவாரோ என்று தான் யோசித்தார். நான் ஒரு காலமும் கட்சியை விட்டு போக மாட்டேன். என்ன சில பேர் போக பண்ண முனைகிறார்கள், ஆனால் நான் போக மாட்டேன். தயவு செய்து பகிரங்கமாக சொல்கிறேன், நான் ஒரே ஒரு கட்சி அரசியல் என்பது இலங்கை தமிழரசு கட்சியில் தான் இணைந்து கொண்டது. இந்த ஸ்ரீலண்ணன் முன்னுக்கு இருக்கிறேன், அவரே தெரியும், அப்படி சேர்த்தவர், எப்படி கட்சி உருவாகினது கிளர்ச்சியில் எப்படி கொண்டு வந்தாண்டு அவருக்கு தெரியும். அண்ணன் மாவை சேனாதிராஜா அவர்களுக்கு தெரியும். ஆகவே என்னுடைய கட்சி என்பது இலங்கை தமிழரசு கட்சி. அந்த கட்சியை இருந்து போகின்ற எண்ணமோ அல்லது அதை விட்டுட்டு விலத்தி நிற்கின்ற எண்ணமோ எனக்கு இல்லை. சிலர் என்னை விலத்தி விடுவதற்கு முயற்சிக்கலாம், கடைசி வரை போராடுவேன். நான் தெரிவு செய்யப்பட்ட ஒரு தலைவராக இருந்தும் கூட இன்று வழக்கில் இருக்கிற ஒரு தலைவர். யோசித்து பாருங்கள், அதையும் தாங்கி சவால்களுக்கு முகம் கொடுத்து எங்களுடைய கட்சியிலேயே வழக்கு போடப்பட்டு நான் ஒரு தலைவராக செயல்பட முடியாமல் இருக்கிறேன் என்றால் அந்த சவால்களையும் சந்தித்து கொண்டுதான் இந்த கட்சியிலே இருக்கிறேன், என்னுடைய கட்சியிலே இருக்கிறேன். ஆகவே தயவு செய்து ஒரு கட்சியாக இருங்கள், அலைவாய வேண்டாம், அங்கே இங்கே நீங்கள் போக வேண்டாம். நாங்களாக இருக்கிற பொழுதுதான் எங்களை தேடிய வரலாற்றுடைய வெற்றிகள் எங்களை நோக்கி வரும். நாங்கள் எவ்வளவு உறுதித்தன்மையோடு இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு தைரியமாக இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதை வரலாறும் சமூகமும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் தளர்ந்து போனால்
நாங்கள் அதிலிருந்து விட்டு விலகி சென்றால், நாங்கள் கொஞ்சம் தள்ளி போனால் வரலாறு எங்களை தூக்கி எறியும். இயற்கையும் வரலாறும் ஒரு காலமும் தவறுவிடாது, இடைவெளிகளை வைக்காது. இயற்கை ஒருவர் இல்லை என்றால் அந்த இடத்துக்கு இன்னொருவரை தான் கொண்டு வந்தே நியமித்தே தீரும். இதுதான் இயற்கையினுடைய வரலாறு. ஆகவே இயற்கை எப்பொழுதும் எங்களோடு இருந்து நாங்கள் தர்மத்தின் வழி நடக்கின்றவர்கள், நியாயத்தின் வழி நடக்கின்றவர்கள். நாங்கள் நடக்கின்ற போகின்ற பாதை நியாயமானது, தர்மத்தின் வழியானது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு கால கடமை. எங்கள்கிட்ட இருக்கிற வாக்குச்சீட்டு, உங்கள்கிட்ட கிடைக்க போகிற வாக்குச்சீட்டு ஒரு ஆயுதம், ஒரு ஜனநாயக ஆயுதம். அந்த ஜனநாயக ஆயுதத்தை கையில் வச்சு கொண்டுதான் நீங்கள் தீர்மானிக்க போகிறீர்கள். தேர்தல் நாளன்று நான் யாருக்கு வாக்களிக்க போகிறேன், நான் யாருக்கு வாக்களிக்காமல் விடப் போகிறேன், எனக்கு யார் தேவை, என் இனம் பற்றி யார் யோசிக்கிறார், என் இனம் பற்றி யார் சிந்திக்கிறார், என் இனத்தை யார் காப்பாற்றுவார் என்பதை சொல்லுகின்ற நாளாக நவம்பர் 14 இருக்கு. ஆகவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். 500க்கு 4 பேர் தான் குறைவு. 496 பேர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுறார்கள். 44 கட்சிகள், 496 பேர் போட்டியிடுறார்கள். ஒரு தொகுதியில் சில வேளை 44 பேர் வருவார்கள், சில வேளை ஒரு தொகுதியில் 50 பேரும் வரக்கூடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்வார்கள், ஒவ்வொரு வகையான பிரசுரங்களை தருவார்கள். ஆனால் எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் படியுங்கள். முடிவெடுக்கிறவர்கள் நீதிபதிகள் நீங்கள். உங்களுடைய முடிவுகள் தான் நீதிபதிகளுடைய முடிவாக அது மாறியிருக்கும். வருகிற 14ஆம் தேதி என்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குருஷேத்திர களம். அந்த குருஷேத்திர களத்திலே நாங்கள் செய்ய போகின்ற, நாங்கள் அளிக்கப் போகின்ற வாக்குகள் ஒரு வரலாற்றை தீர்மானிக்கப் போகிறது என்பதை நான் பதிவு செய்து இறுதியாக ஒரு விடயம், அண்மை காலங்களிலே என் மீதான ஒரு சேறு பூசல்கள் அல்லது என் மீதான மிகப்பெரிய பிரச்சாரம் ஒன்று முன்னெடுக்கப்படுகிறது. ஸ்ரீதரன் பார் பெர்மிட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தார். 2017ஆம் ஆண்டு கிளிநொச்சியினுடைய கரைச்சி பிரதேச செயலகத்திற்கு நான் ஒரு கோஆர்டினேட்டிங் சேர்மனாக இருந்தேன். அந்த சேர்மனாக இருக்கிற பொழுது, கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்கு இருக்கிற பொழுது, ஒரு நாள் நடைபெற்ற பிரதேச செயலக மட்டத்திலான கூட்டத்திலே பல வருகை தந்திருந்த பொதுமக்கள் சிலர் கேட்டார்கள், கிளிநொச்சியிலே வைன் ஷாப் இல்லை, சாராய தவறணைகள் இல்லை, யாழ்ப்பாணத்திலே 64க்கும் மேற்பட்டது இருக்கிறது, இங்கே கனகபுரத்திலே ஒரு முன்னாள் எம்மி கொண்டு இருக்குது, அங்கே வெளியிலே 900 ரூபா விற்கிற சாராயத்தின் விலை அங்கே 3000 ரூபாய்க்கு வேண்ட வேண்டியிருக்கு. கசிப்பு உற்பத்தி தாராளமாக இருக்கும். சில இளைஞர்கள் வேறு வேறு போதை வசதிகளுக்கு அடிமையாகிறார்கள். ஆகவே எங்களுக்கு ஒரு வைன் ஷாப் இருந்தால் என்ன, நாங்கள் தொழிலாளிகளாக வயலுக்கோ தோட்டத்துக்கோ சென்று வந்த பிற்பாடு அதை வாங்கக்கூடிய எங்களுடைய தேவைக்கு அப்படி ஒன்று இருந்தால் என்ன. நான் அந்த கூட்டத்திலே மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், அங்கு 64 இருக்கலாம், ஆனால் உடனடியாக கிளிநொச்சிக்கு அது வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை முன்வைக்க முடியாது. ஆனால் தேவை என்கிற ஒன்றை நான் உணர்கிறேன். சம்பந்தப்பட்டவர்களோடும் அது பற்றி நான் பேசுகிறேன். இது 2017ஆம் ஆண்டு கரைச்சி பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் தலைவராக நான் அன்று கதைத்த விடயம். பத்திரிகைகளிலே செய்தி வந்தது. ஸ்ரீதரன் சொல்கிறார், யாழ்ப்பாணத்தில் 64 பார் இருக்கு, இங்கே ஒன்றுமில்லை, கிளிநொச்சியில் திறக்க வேண்டும் என்று கேட்கிறார். பல மதுவுக்கு எதிரானவர்களும் என்னோடு பேசினார்கள். நான் அவர்களுக்கு உண்மை நிலைமைகளை விளங்கப்படுத்தினேன், அறிக்கையும் அவர்களிடம் சமர்ப்பித்தேன். அவர்கள் அது அப்படியே போயிருந்தது. அண்மைய நாட்களிலே இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எனக்கு எதிராக இது ஒரு மிக மோசமாக கொண்டு வரப்பட்டது. நான் டெங்கு காய்ச்சலால் கொஞ்சம் சுவையினம் இருந்த காரணத்தாலும் ஒரு 14 நாட்கள் என்னால் மேலே எழும்பி செயல்பட முடியாமல் கூட நான் இருந்திருக்கேன். நான் வந்த பிற்பாடு அந்த செய்திகளை பார்த்த பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. எங்களுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய ஆடியோவும் இருந்தது, இன்னொரு கட்சியைச் சேர்ந்தவருடைய எழுத்து இருந்தது, அதைவிட ஒரு வைத்தியருடைய எழுத்தும் இருந்தது. இவையெல்லாம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நான் பதிவு செய்திருந்தேன், ஒரு எந்தி போட்டு. அதனை விட நான் ஒட்டி சுட்டான் சைபர் கிரைம் ஐடி பிராஞ்சில் என்னுடைய பதிவுகளை மேற்கொள்கிறது. கொழும்பிலே சைபர் கிரைமில் இந்தளவு எந்திகளும் சீடிகளும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய விசாரணைக்கு பிற்பாடு இது வழக்காக முன்னெடுக்கப்பட இருக்கிறது. நான் இது விடப் போவதில்லை, இதற்கு தொடர் வழக்குகளை முன்னெடுக்க இருக்கிறேன். நான் ஒன்றை தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பகிரங்க மேடையில் வைத்து, நான் ஒரு பார் லைசன்ஸுக்கும் அல்லது ஏதாவது மதுச்சாலைக்கும் நான் ரெக்கமெண்டேஷன் சிபார்சு கடிதம் கொடுத்திருந்தால் அதை காட்டவும், அதை காட்டாமல், அதை சொல்லாமல், அதை வெளிப்படுத்தாமல்
வெறுமனே ஊகங்களின் அடிப்படையில் எழுதுவதை தயவு செய்து தவறு. உண்மைகளை எழுதுங்கள். நான் இவ்வளவு காலமும் 15 வருடம் தொடர்ந்து 3 தடவைகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பணியை ஆற்றுகிறேன். நான் குந்தகமான முறையில் குதர்க்கமான முறையில் என் மக்களுக்கு நான் எந்த விதமான அநியாயங்களையும் செய்தவன் இல்லை. இப்பொழுதும் கூட என்னுடைய வயசு 56, 41 வயசில் என்னுடைய தொழிலை நிறுத்திவிட்டு ஆக்களை சுட்டு போடுகிற காலத்தில் அரசியலுக்கு வந்தவன் நான். ஆகவே என்னுடைய அரசியல் பயணம் என்பது வெறும் பஞ்சனை மெத்தையில் வந்ததல்ல. நான் கல்லிலும் முள்ளிலும் நடந்து வந்தவன். 2011ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகிற பொழுது நாங்கள் கூட்டம் போட்டால் மக்கள் வரமாட்டார்கள். 4 காகமும் 4 தந்தி பூசை பார்த்தா நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்படித்தான் அரசியலை நாங்கள் வளர்த்து கொண்டு போனோம். ஆகவே என்னுடைய வாழ்நாளில் நான் அவ்வாறான ஒரு சிபார்சு கடிதத்தையோ அல்லது ஒரு ஆருக்காவது ஒரு முன்னுரிமையோ நான் கொடுத்தவன் அல்ல, இதுவரையும் கொடுக்க போவனும் அல்ல. அப்படி இருந்தால் உறுதிப்படுத்துங்கள், அதனை ஒரு ஆதாரமாக வெளியிடுங்கள். பத்திரிகை நண்பர்களிடம் கேட்கிறேன், பகிரங்கமாக மக்களிடம் கேட்கிறேன். நான் கொடுத்த கடிதம் இருந்தால் அல்லது நான் ஒரு சிபாரிசு செய்திருந்தால் அதனை நீங்கள் வெளியிடுங்கள். நான் அதை சந்திக்க தயாராக இருக்கிறேன். ஆகவே நான் அவ்வாறான ஒரு உண்மைக்கு புறம்பான, என் இனத்துக்கு விரோதமான, அதிலும் என்னுடைய கட்சிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் நடக்கவில்லை என்பதை இந்த பகிரங்கமாக நான் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய காலக்கடமை. பலர் எழுதினார்கள், என்னுடைய கட்சியிலே சேர்ந்தவர்களே எழுதினார்கள். பலர் சொல்லியும் பலவர மோசமாகவும் எழுதினார்கள். அதையெல்லாம் கடந்து வந்து பொறுமையோடும் நிதானத்தோடும் என்னுடைய அரசியல் என்பது சவால் மிகுந்ததாகவும் உங்களோடு இருக்கிறது. நான் இன்று பேசுகிறேன், நாளை திருவண்ணாமலைக்கு வழக்குக்கு செல்ல வேண்டும். எனக்கு எதிரான வழக்கு, தலைவராக இயங்கக்கூடாது என்பதற்கான வழக்கு என்னுடைய கட்சிக்காரர் போட்ட வழக்கு. அதை இன்று பேசுகிறேன், நாளை நான் வழக்குக்கு செல்ல வேண்டும். இவற்றையெல்லாம் கடந்துதான் என்னுடைய கட்சியினுடைய ஒற்றுமை, என்னுடைய கட்சியினுடைய இருப்பு, எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை, எங்கள் மக்களுக்கான ஒரு எதிர்காலம் என்பதற்காக நான் எப்பொழுதும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக தொடர்ந்தும் உங்களோடு பயணிப்பேன், உங்களில் ஒருவராக இருப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றிகள். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட வேட்பாளர் அறிமுக நிகழ்வு யாழ்ப்பாணத்தில் இன்று மாலை நடைபெற்றது. தமிழரசு கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான CBK சிவஞானம் தலைமையில் ஜாலில் உள்ள தந்தை செல்வா மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சிரேஷ்ட துணைத் தலைவர் ஐயா CBK சிவஞானம் அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற என்னோடு 3 பாராளுமன்றங்களிலே சக உறுப்பினராக இருந்த திரு ஸ்ரீதரன் உள்ளிட்ட மற்றைய சக வேட்பாளர்களே, எங்களுடைய கட்சியின் மூத்த தலைவரும் நிர்வாக செயலாளருமாக இருக்கிற திரு சேவியர் குலநாயகம் அவர்களே, நமது கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சொலமன் சீரில் அவர்களே, இந்த கூட்டத்துக்கு மிக ஆர்வத்தோடு வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஒரு ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இலங்கை வரலாற்றிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கும் அதைத் தொடர்ந்து வருகிற பாராளுமன்ற தேர்தலுக்கும் இடையிலே மிக குறுகிய காலகட்டமாக இருப்பது இந்த 2 தேர்தல், இந்த வருடத்திலே நடைபெறுகிற இந்த 2 தேர்தல்கள் தான். ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றி பெற்றவர்கள் அந்த அலையோடு பாராளுமன்றத்தையும் உடனடியாக கைப்பற்றி விட வேண்டும் என்று அடுத்தடுத்த நாளே பாராளுமன்றத்தை கலைத்தார்கள். சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கால இடைவெளிகளிலே மிக குறுகிய கால இடைவெளி, அதிலையும் கணக்கு கொஞ்சம் தவறிவிட்டார்கள். 15ஆம் தேதிக்கு முன்னர் தேர்தல் நடத்தியிருக்க முடியாது, ஆனால் 14ஆம் தேதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவசரமாக
ஒரு சரித்திரபூர்வமான மாற்றம் ஒன்றை ஏற்படுத்தி விட்டோம். ஆகையினாலே அந்த அலையோடு நாங்கள் சென்று அடைந்திட வேண்டும் என்ற வேணவாவினாலே இது நடைபெறுகிறது. அந்த மாற்றம் ஒரு வியக்கத்தகு மாற்றம்தான். சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே 2019 3% வாக்குகளை மட்டும் பெற்ற ஒருவர் 5 வருட காலத்திலே அதை 42% அதிகரித்தது என்பது அது வியக்கத்தகு ஒரு மாற்றம்தான். ஆனால் அந்த இடைவெளியிலே சில விடயங்கள் நாட்டிலே நடந்திருக்கின்றன. என்றுமில்லாதவாறு நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கிறது. உத்தியோகபூர்வமாக நாங்கள் கடன் செலுத்த முடியாது என்று நாடு அறிவித்து நாங்கள் வங்குரோத்து நாடு என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். 2022 ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே அந்த அறிவிப்பு வந்தது. அந்த பொருளாதார சிக்கல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து 69 லட்சம் மக்களுடைய வாக்குகளை பெற்று 50%க்கு கூடுதலான வாக்குகளை பெற்று அரியாசனம் ஏறுவதாக நினைத்து ருவான்வெளி சாயலே போய் தன்னுடைய பதவி பிரமாணத்தை செய்த கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடிச் சென்றார். பறந்து சென்றார். விமானப்படையின் அனுசரணையினாலே பறந்து சென்றார். நாடோடியாக சென்றார். ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு தாவி தாவி சென்றார். எங்கேயோ ஒரு நாட்டிலே இருந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அனுப்பினார். பாரியதொரு மாற்றம், ஒரு மக்கள் போராட்டம் எழுந்தது. 2.5 வருடங்களுக்கு பிறகு, அது நடந்து 2.5 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற முதலாவது தேர்தல் தான் அந்த ஜனாதிபதி தேர்தல். அந்த 2.5 வருட காலமும் தங்களுக்குள்ளே அடக்கி வைத்திருந்த இந்த மாற்றத்தை நிகழ்த்த வேண்டும் என்று ஏங்கியிருந்த மக்களுடைய கையிலே வாக்குச்சீட்டு கிடைத்தவுடனே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 2 தடவைகள் ஆயுதமெடுத்து போராடி ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்காக போராடி பல உயிர்களை நாசமாக்கி அந்த போராட்டங்களிலே தோற்றவர்கள் இந்த ஜனநாயக தேர்தலிலே வெற்றி பெற்றிருக்கிறார். மக்களுக்கு சலித்து விட்டது. இனியும் பொறுக்க மாட்டோம் என்று எழுந்தார். அந்த மாற்றம் அரைகுறையாகத்தான் நடந்தது. ஏனென்றால் முழுமையாக அதனை கொண்டு செல்வதற்கு முன்னதாக ரணில் விக்ரமசிங்க என்ற ஒருவர் குறுக்கே போய் பதவியை பெற்று அதனை தடித்து விட்டதாக நினைத்தார். ஆனால் மக்கள் மறக்கவில்லை. பொருளாதாரத்தை நான் சீர்தூக்கி விட்டேன், நாட்டை காப்பாற்றி விட்டேன், பொருளாதார அழிவிலே இருந்து மீட்டெடுத்து விட்டேன் என்று சொன்னவருக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் அவரை பற்றி தாங்கள் என்ன நினைத்தார்கள் என்று சரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். இது ஒரு பாரிய மாற்றம்தான். இப்பொழுது ஜனாதிபதி கதிரையிலே அமர்ந்திருக்கிறவர் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரை காலத்திலே யாழ்ப்பாணத்திலே வந்த ஒரு விடயத்தை சொன்னார். 2.5 வருட காலமாக தெற்கிலே மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அந்த மாற்றம் நிகழ்கிற போது வடக்கிலே இருக்கிறவர்களும் அதிலே பங்குதாரர்களாக வரவில்லையே என்ற ஏக்கம் அந்த மக்களுக்கு இருக்க போகிறது என்று சொன்னார். அடுத்த நாளே நான் சொன்ன பதில் ஒன்று இருக்கிறது, அதை திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிற மாற்றத்தை நாங்களும் வரவேற்கிறோம். மாற்று கருத்து கிடையாது. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும், பழமைவாதம் புறக்கணிக்கப்பட வேண்டும், புதிய உலகத்துக்குள்ளே நாங்கள் செல்ல வேண்டும், பொருளாதாரம் மீள வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு
மற்றவர்களுக்கு இடையிலே இருக்கிற தூரம் இடைவெளி நிரப்பப்பட வேண்டும். இந்த மாற்றங்கள் எல்லாவற்றிலையும் நாங்களும் கூட வருவோம். நாங்கள் ஏன் வரமாட்டோம் என்று சொன்னோமா? இல்லை, நாங்கள் வருவோம். ஆனால் நீங்கள் 2.5 வருட காலமாக தெற்கிலே இருக்கிறவர்கள் ஏங்கி இருக்கிற மாற்றத்தை பற்றி சொல்லுகிறீர்கள். எங்களுடைய மக்கள் 70 வருடங்களுக்கு மேலாக ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கிறார்கள். நியாயமான ஒரு மாற்றத்தை வேண்டி நிற்கிறார்கள். ஆட்சி முறையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று ஜனநாயக ரீதியிலே தங்களுடைய முழு பலத்தோடும் சொல்லி இருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாற்றத்திலே தெற்கிலே இருக்கிற நீங்கள் பங்குதாரர்களாக இன்னமும் வரவில்லையே என்ற ஏக்கம் எங்களுடைய மக்களிடத்தில் இருக்கிறது என்று அவருக்கு சொன்னேன். அந்த மாற்றம் வர வேண்டுமாக இருந்தால் அவருக்கும் ஏதோ நாட்டிலே பெரிய மாற்றம் நிகழ்ந்து விட்டது என்று நினைக்கிறவர்களுக்கும் எங்களுடைய கட்சி வேற கட்சி கிடையாது. இந்த நாட்டிலே தமிழ் மக்கள் ஒரு தேசம் என்று அறிவித்தது எங்களுடைய கட்சியின் ஸ்தாபகர் தந்தை செல்வநாயகம். நாங்கள் ஒரு தேசம் என்று அவர் சொன்ன காரணத்தினால் தான் அவரை தந்தை என்கிறோம். பல தடவை நான் சொல்லியிருப்பேன். பாகிஸ்தானை நிர்மாணித்தவர் பாகிஸ்தான தந்தை என்று முகமது அலி ஜின்னாவை சொல்வார். ஒரு தேசத்தின் தந்தை என்று அவரை நாங்கள் சொல்லுவதற்கு காரணம், அதுவரைக்கும் நாங்கள் அப்படியான கோரிக்கை வைத்ததில்லை. அந்த கருவை உருவாக்கியவர் அவர். அதோடு உருவாக்கிய கட்சி இது. எங்களுக்கு சுய நிர்ணய உரிமை உண்டு. அந்த சுய நிர்ணய உரிமையின் ஒரு வெளிப்பாடாக சமஷ்டி முறை ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னது இது இந்த கட்சி தான் சொன்னது, வேறவரும் சொல்லவில்லை. இந்த கட்சி சொன்ன போது இதை பழித்தார்கள், சமஷ்டி கட்சி என்று தூண்டினார்கள், பல வகைகளிலே புறக்கணிக்க எத்தனித்தார்கள். ஆனால் அவைத்தலைவர் சொன்னதை போல 56ஆம் ஆண்டிலே இருந்து இன்று வரைக்கும் பிரதான தமிழ் கட்சியாக இருப்பது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். வேற எவருக்கும் எங்களுடைய மக்கள் அந்த ஜனநாயக ஆணையை கொடுத்ததில்லை, இனியும் கொடுக்க போறதில்லை, இந்த தடவையும் கொடுக்க போவதில்லை. ஆகையினால் தான் சொல்லுகிறேன், இந்த கட்சி இலங்கை தமிழரசு கட்சி இந்த தீவிலே வாழுகிற தமிழ் மக்கள் ஒரு தேசம் என்று அறிவித்து இதுவரை காலமும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிற கட்சி தான் ஒரு பாரிய அணியாக பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், ஒரு அணியாக செல்ல வேண்டும். நண்பர் ஸ்ரீதரன் சொன்னார், 3 பேர் இந்த கட்சி, 2 பேர் அந்த கட்சி, 5 பேர் இன்னொரு கட்சி, பிரயோசனம் இல்லை. சிந்தித்து பாருங்கள். வடக்கும் கிழக்கும் எங்களுடைய தாயகம் என்று சொல்லுகிறோம். இன்று வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் ஒரு அணியாக பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய கட்சி எது? வேறு கட்சி இருக்கா? ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? ஒரு மாற்று வழி இருக்கா? இன்றைக்கும் கிடையாது. வடக்கிலே இருந்தும் கிழக்கிலே இருந்தும் ஒரு அணியாக, ஒரு மக்களாக, ஒரு தேசமாக செல்லக்கூடிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான். ஆனபடியினால் தான் நாங்கள் கேட்கிறோம், இலங்கை தமிழரசு கட்சியை பலப்படுத்துங்கள். அங்கே இருந்து யார் போகிறார் என்பதில்லை முக்கியம். இலங்கை தமிழரசு கட்சியை பலப்படுத்துங்கள், வீட்டு சின்னத்துக்கு வாக்களியுங்கள். அப்படி செய்கிற போதுதான் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம், 7 தசாப்தங்களுக்கு மேலாக எங்களுடைய மக்களுடைய ஏக்கங்களை பிரதிபலிக்கிற அந்த மாற்றத்தை நாங்கள் திரும்பவும் திரும்பவும் கேட்க முடியும், அதை செய்யவும் முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே ஏறி இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆசனம் தானும் கிடைத்தால், விசேஷமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் என்ன சொல்லுவார்கள்? எங்களுக்கும் பிரதித்துவம் இருக்கிறது, மக்கள் எங்களையும் ஏற்றிருக்கிறார்கள், அதை சொல்லுவதற்கு இடமளிக்க கூடாது. இந்த மாற்றத்தோடு, நாங்களும் விரும்புகிற மாற்றத்தோடு ஒரு பெரியதொரு அபாயமும் வந்திருக்கிறது.
அது ஜனாதிபதி தேர்தலிலேயே அந்த அபாயம் வந்தது. பல தடவைகளிலே சொன்னோம், அந்த அபாய சங்கை நாங்கள் ஊதினோம். ஆனால் அது கடந்து போய்விட்டது. இப்பொழுது அந்த சின்னத்தையும் திருடி விட்டார்கள். சின்னத்தை திருடியவர்கள் அதற்கு முதல்ல எங்களுடைய பேரை திருடினார்கள். ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இருக்கா? தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரை அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு டி ஒன்று போட்டு ஒரு குத்தொண்டு போட்டு திருடினார்கள். திருடுவது அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாகவே இருந்தது. திருந்தி விட்டார்கள் என்று நினைத்துதான் அவர்களை சேர்த்து கொண்டோம். ஒரு காலகட்டத்தில் திருடர்கள், கப்பங்கேட்டவர்கள், கடத்தியவர்கள், கொலையாளிகள் திருந்தி விட்டார்கள் என்று நம்பி சேர்த்து வைத்திருந்தோம் சில காலம். ஆனால் திருந்த இல்லை. கட்சி பேரை திருடினார்கள். மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையை ஊட்டி ஒரு சின்னத்தை காட்டினோடனே ஓடோடி போய் அந்த சின்னத்தையும் திருடி விட்டார்கள். 23ஆம் தேதி நள்ளிரவு தான் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டது. அதுக்கு முதல்ல ஒப்பந்தம் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டது. இந்த சின்னத்தை ஒருவரும் பாவிக்க மாட்டோம். அவர்களுக்கு கையெழுத்தில் பெருமதி தெரியாதவர்கள். அப்படி கையெழுத்திட்டவர்கள் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளே, ஒரு நாள் கூட கடக்கவில்லை, 23ஆம் தேதி நள்ளிரவு பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது. 24ஆம் தேதி காலை 9 மணிக்கு குத்து விளக்க வச்சுட்டு அந்த சங்கத்தாங்கன்னு சொல்லி கடிதம் கொடுத்தார்கள். ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளே. அப்போ அதை கைச்சாத்திட்டு, அந்த ஒப்பந்தத்தை கைச்சாத்துக்கிறவங்க கொடுப்புக்குள்ளே சிரிச்சு கொண்டு தான் கைச்சாத்துக்கிறார்கள். கொடுப்புக்குள்ளே சிரிச்சு கொண்டு தான் கைச்சாத்துட்டார்கள். இருக்கட்டும், நாங்கள் போய் எடுப்போம் அந்த சின்னத்தையும் களவாடி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற பேரையும் களவாடியவர்களுக்கு எங்களுடைய மக்கள் தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். சிங்களத்திலே ஒரு சொற்றொடர் இருக்கிறது, அம்பையாளுவோ. அம்பையாளுவோ என்று சொல்றது, ரோட்டில் போகிற பள்ளிக்கூட மாணவர்கள் மாங்காயை திருடுறது, பக்கத்து வீட்டில் இருக்கிற மாங்காய் பிடுங்கிறது, அது சேர்ந்து செய்கிற கூட்டம் தான் அந்த அம்பையாளுவோ. மாம்பழ திருடர்கள், அவர்களுக்கும் ஒரு பாடம் கற்பிச்சு விடுவோம். மாநில சில பேர் இதெல்லாம் சொல்றது வெக்கமா இருக்குது. நாங்கள் கொண்டு வந்தவர் தான். ஒரு பெரிய உருவத்தையும் கொண்டு வந்து எல்லாம் செய்து கொண்டு வந்து விட்டு சாயந்தரம் சொன்னார், அவருக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே நாங்கள் தீர்மானம் எடுத்தோம், வரை நடைபெறவில்லை. அந்த ஆனால் இன்றைக்கு தானாகவே நான் தான் பாப்பு வீட்டு கொடுத்தனான், ஒரு அபலை பெண்ணுக்கு தான் கொடுத்தனான், வாழ்வாதாரத்துக்கு தான் கொடுத்தனான். வாழ்வாதாரத்துக்கு ஒரு அபலை பெண்ணு கொடுத்தனா அந்த பெண்ணுக்கு 10 வருஷமா ஒரு பார் இருக்குது. இந்த அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் 2 விடயங்களிலே இப்பொழுது தடுக்கி விழுந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான செலவினங்கள் அவர்கள் தேர்தல் திணைக்களத்துக்கு கொடுத்திருக்க வேண்டும் கடந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக. தற்போது ஜனாதிபதியாக வந்திருக்கிறவர் இன்னமும் கொடுக்கவில்லை. ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் சொல்லுகிறார்கள், செயல்ல இன்னும் காணவில்லை. வந்தவுடனேயே இந்த பார் பர்மிட் எல்லாம் லிஸ்ட் எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னார்கள். 3 நாட்களுக்குள்ளே வெளிப்படுத்துவோம் சொன்னார்கள். 3 வாரமாகிவிட்டது, வெளிப்படுத்தவில்லை. பகிரங்கமாக நான் அரசாங்கத்துக்கு சவால் விடுகிறேன், வெளிப்படுத்துங்கள். எங்களுடைய கை சுத்தமாக இருக்கிறது. ஸ்ரீதரன் இப்ப சொன்னார், எங்களுடைய கை சுத்தமாக இருக்கிறது, வெளிப்படுத்துங்கள். ஏன் வெளிப்படுத்துவதற்கு தயங்குகிறீர்கள்? உங்களுடைய தயக்கம் உங்களையே சுட்டி காட்டுகிறது. இந்த வஞ்சகத்திலே இதிலே இன்னொரு ஊழல் ஒன்று ஏற்பட்டிருப்பதற்கு அடையாளம் தான் நீங்கள் அதனை இன்னமும் வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கான சாட்சி. வெளிப்படுத்துங்கள். வெளிப்படுத்துகிற போது எங்களை விட்டு ஓடோடி போனவர்களை அது இனங்காட்டும். ஏன் எங்களை விட்டு ஓடி சென்றார்கள் என்பதற்கு அங்கேயும் ஒரு காரணம் இருக்கும். ஆகையினாலே அரசாங்கம் மாற்றம் என்று சொல்லுகிறது. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விடயத்தை திரும்பவும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நாங்கள் ஒரு மாற்றத்தை எங்களுடைய வேட்பாளர் பட்டியலில் ஏற்படுத்தி இருக்கிறோம்.
கிட்டு சொன்னால் நான் பெண்ணண்ட அடையாளம் கொண்டு வர நல்ல விஷயம். இல்லைன்னு சொன்னால் பெண்ணுன்னு சொல்லி போட்டு பெண்ணு ஒரு மூலையில் நிறுத்தி விடுறது. ஆற்றல் உள்ளவர்களை, ஆண்களையும் பெண்களையும் நிறுத்தி இருக்கிறோம். ஆற்றல் உள்ளவர்களை நிறுத்திருக்கோம், அவன் நிறுத்தி இருக்கிறோம். சுரேகா என்னுடைய 2வது பட்டம் படிக்க போய்ட்டு சொல்லல, 2 பட்டம் வச்சுருக்கான். இப்போ சட்டத்தரணி எக்ஸாமும் எழுதி கொண்டிருக்கிறான். ஆற்றல் உள்ளவர்களை தான் நான் நிறுத்தியிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பெண்ணுக்கு முதலிடம், பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதுகால வரைக்கும் எல்லா கட்சிகளும் செய்தது ஆணை முன்னிறுத்தினது தான். எங்களுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கிறது. உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதம மந்திரி எங்களுடைய நாட்டிலே இருந்து வந்தார். அட அவ எப்படி பிரதம மந்திரியாகும்? கணவன் செத்தபடியாக தான் நீ பிரதம மந்திரியாகும். இல்லாட்டி இப்போ அவ தன்னுடைய ஆற்றலாலையா பிரதம மந்திரியாகும்? 2வது பெண் பிரதம மந்திரி, 1வது ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா குமாரதுங்க என்று சொல்லுகிறோம். பண்டார் நாயக்குடைய மகள் விஜயகுமாரதுங்கனுடைய மனைவி. அதிலே முன்னிறுத்தப்படுகிறது ஆண். அவருடைய இவருடைய இங்கே இருக்கிறார். ஆனால் சுட்டி காட்டிட்டார். அங்கே முன்னால் இருக்கிறவர் அவர் ஒருத்தருக்கும் தெரியாது, இவர் தான் தெரியும். இவட கணவன் தான் அவரை தெரியும். அது அவருக்கு பெருமை. ஆனபடினால ஒரு ஆணின் பின்னால மறைந்திருந்து பெண் என்று சொல்லி நாங்கள் ஒருவரை நிறுத்தவில்லை. அவர்களுடைய சொந்த ஆற்றல் 2 பேரை நிறுத்தியது. மற்றவர்களை பாருங்கள். எங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகத்திலே இருக்கிறவர்கள். ஸ்ரீதரன் கிளிநொச்சி மாவட்ட கிளை தொகுதி கிளை தலைவர் எங்களுடைய கட்சியினுடைய. நான் பருத்தித்துறை தொகுதி கிளையினுடைய தலைவர். என்னுடைய உபதலைவர் பருத்தித்துறை தொகுதியினுடைய உபதலைவர் சுவீதர். யாழ்ப்பாண தொகுதியினுடைய செயலாளர் ஆனந்த். சாவச்சேரி தொகுதி கிளை தலைவர் சாயந்தன். மானிப்பாய் தொகுதி கிளை தலைவர் பிரகாஷ். காங்கேசன்துறை தொகுதியினுடைய உபதலைவர் இளங்கோவன். எல்லாரும் கட்சிய ஒவ்வொரு கிளையிலேயும் தலைவர், உபதலைவர், செயலாளர் அவர்கள் தான் எங்களுடைய வேட்பாளர்கள். வேறவரை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தவில்லையே, இளையவர்களை நிறுத்தி இருக்கிறோம். அந்த மாற்றம் தேவை. அது காலாகாலமாக நடைபெறுகிற மாற்றம், அது தேவை. ஆகையினாலே நாங்கள் மாற்றத்துக்கு, நாடு கேட்கிற, எங்களுடைய மக்கள் கேட்கிற மாற்றத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோம். அதற்கு ஈடு கொடுக்க முடியாதவர்கள், கட்சியை நியமனம் கிடைக்கவில்லை என்று கட்சியை விட்டு போகிறவர்கள் தேர்தல் காலத்திலே தான் விட்டு போவார்கள். கொள்ளை பிடிப்பு என்றால் அது வேறு நேரத்தில் போயிருக்கலாமே. கொள்ளை பிடிப்பு என்று சொன்னால் வேறு நேரத்தில் போயிருக்கலாம். தேர்தலில் நியமனம் கிடைக்கவில்லை என்று போகிறவர்களை குறித்து மக்களுக்கு ஒரு அவதானம் இருக்கிறது. அது நான் சொல்லி தெரிய வேண்டியது அல்ல. அவை அவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் இன்றைக்கு இருக்கிற இந்த தேவைப்பாடு, எங்களுடைய அடையாளம், எங்களுடைய மொழி, இன, கலாச்சார, பண்பாட்டு அடையாளம், இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு தேசம் என்பதை வலியுறுத்துகிற அந்த அடையாளம் அது வெளிப்பட வேண்டுமாக இருந்தால் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு அணியாக, 1-2 சிதறலாம், ஒரு அணியாக, நான் சொல்லுகிறேன் 15 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடக்கிலே இருந்தும் கிழக்கிலே இருந்தும் சகல தேர்தல் மாவட்டங்களிலே இருந்தும் இலங்கை தமிழரசு கட்சி அனுப்பினால்தான் அந்த செய்தியோடு நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் இலங்கையிலேயும் சர்வதேசத்திலேயும் அந்த தொடர்ந்து சொல்லுகிற செய்தியை சொல்லி நாங்கள் வெற்றி வாகை சூட முடியும். இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி, வணக்கம்.